வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சியை தக்க வைப்பதற்காக குதிரை பேரம் நடத்தும் ஜோசப் விஜய் 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் கொண்டுவர முயற்சி என்று அதிமுக குற்றச்சாட்டு. வி சண்முகம், கே.சி. வீரமணி உள்ளிட்டோருக்கு பதவி தராததற்கு எஸ்.பி. வேலுமணி கடும் எதிர்ப்பு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேலுமணி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். இரண்டாவது நாளாக ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு பாராட்டு. தமிழ்நாடு முழுவதும் அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்வு. மூட்டைக்கு 500 ரூபாய் வரை அதிகரித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காலை குறைந்த தங்கம் விலை பிற்பகலில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை. கன்னியாகுமரியில் மக்கள் எதிர்ப்பை மீறி மீண்டும் வேகம் எடுக்கும் அணு கனிம சுரங்க திட்டம். சுரங்க நில ஒதுக்கீட்டு ஆணையை நீட்டித்தது தாவேக அரசு. தேர்தல் அறிக்கையில் கைவிடப்படும் என்று அறிவித்த திட்டத்திற்கு அனுமதி நீட்டிப்பு. தாவேக அரசின் நடவடிக்கையால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்றாததால் ஏமாற்றம். பயிர்க்கடன் விவகாரத்தில் கருணை கொலை செய்ய விவசாயிகள் கோரிக்கை. அமைச்சர் சரத்குமார் பதவி விலக கோரி நாகர்கோவிலில் திமுக ஆர்ப்பாட்டம். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக வீடியோ வெளியான நிலையில் வலுக்கும் எதிர்ப்பு. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தாவேகாவினரின் ரீல்ஸ் மோகம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டிக்க வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடு. அமைச்சர் ராஜீவ் மாமனார் மீது விசிக பரபரப்பு குற்றச்சாட்டு. சத்தியமங்கலத்தில் 42 ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை. சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு தகவல். நெல்லையில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. குற்றவாளி ஆனந்தசேகருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். மன்னார்குடி பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கிய நெல் மூட்டைகள் அரவைக்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். திருச்சியில் 2ஆம் நாளாக தமிழ்நாடு காகித ஆலை ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் அதிருப்தி. மேனேஜருக்கு 50,000 60,000 சம்பளம் கொடுத்துட்டு அவங்க தான் சார் வந்து உள்ள போங்கன்னு சொல்றாங்க சார். கோவையில் ஆவின் பால் முகவர்கள் சாலை மறியல் போராட்டம். புதிய செயலியால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி இல்லை என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவிப்பு. இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தர்மமே இல்லை என்றும் கருத்து. அயோத்தி ராமரை தரிசிக்க நினைத்த தலைவர்களுக்கு வீட்டு காவல். மோடியின் மௌனம் இறை நம்பிக்கை மீதான தாக்குதல் என காங்கிரஸ் விமர்சனம்.
உத்தரப்பிரதேசம் மராட்டியம் ஒடிசாவில் கொட்டி தீர்க்கும் கனமழை. நவி மும்பை சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதனை அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையாக கடக்க முடியவில்லை என பேசியிருந்த திருமாவளவன் தற்போது அதிமுகவில் நிலவும் உட்கட்சி முரண் என்ன என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல. என்ன பின்னணியில் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது தெரியாது. இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரமாகவும் கடந்து செல்ல முடியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திடீரென பதவி விலகும் சூழல் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. இப்போ ரிசைன் பண்ணுறவங்கள்ட்ட தான் இதை நீங்கள் கேட்கணும். ஏன் அதிமுகவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் பதவி விலகுறீங்க அப்படிங்கிறது தான் கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யூகங்களின் அடிப்படையில் விவாதங்களின் திசைவழிப்போக்கையே மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் இடம் என்று ஒரு இடம் விடாமல் தாவேகவினர் ரீல்ஸ் வீடியோ எடுக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. இதுபோன்று இடையூறு செய்பவர்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டிக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரத்தில் தவேக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த டாக்டர் சாகுல் ஹமீது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி அதை ரீல்ஸ் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதியாக இல்லாத ஒருவர் அரசு நடத்தும் முகாமில் இதுபோன்று பங்கேற்பது எப்படி என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பயிற்சி பெற்ற செவிலியர்கள், மருத்துவர்கள் மட்டுமே கொடுக்க வேண்டிய போலியோ சொட்டு மருந்தை குழந்தைகளுக்கு வழங்கி தவேகவினர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். சென்னை பெருங்குடி அரசு மருத்துவமனையில் நடந்த சம்பவம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. விருதுநகரில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கிய தாவேக நிர்வாகி முத்துவேல் அங்கிருந்த பணியாளரிடம் கோப்புகளை வாங்கியும் பார்வையிட்டு அதை ரீல்ஸ் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் முத்துவேலை கட்சி பொறுப்புகளில் இருந்து 3 மாதம் நீக்கி மாவட்ட செயலாளர் செல்வம் அறிவித்துள்ளார். அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளிகளிலும் தாவேகவினரின் அட்டகாசம் தொடர்கிறது. செங்கல்பட்டு அருகே திருமணி அரசு பள்ளிக்கு சென்ற தாவேக நிர்வாகி கார்த்திக் அங்கு விஜய் புகைப்படத்தை வைத்து ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அரசு பள்ளிக்குள் நுழைந்த தாவேகவினர் மாணவர்களுக்கு இனிப்பு, பேனா, பென்சில் வழங்கி அதை ரீல்ஸ் வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அழகாபுரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த ஞாயிறு அன்று மேற்கூரை இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் அதை ஆய்வு செய்வதாக பள்ளி நடந்து கொண்டிருந்த போது அங்கு சென்ற தாவேகவினர் மாணவர்களுக்கு இடையூறு அளித்தனர். தாவேகவினரின் ரீல்ஸ் மோகம் நாளுக்கு நாள் அத்துமீறி செல்வதாக கூறும் பொதுமக்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவை அமைத்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். உடன்பிறப்பின் குரல் இணையதளம் மூலம் 6 லட்சம் கருத்துக்கள் பெறப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், திமுக மறுசீரமைப்பு குழு அப்படின்னா என்ன, அதுல யாரெல்லாம் இடம் பெறுவாங்க, இது தொடர்பாக திமுக தலைவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? திமுக சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது முக்கியமாக திமுகவினுடைய மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வளத்திற்கும் நலத்திற்கும் 75 ஆண்டுகளை கடந்து உழைத்து வரக்கூடிய பேர் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கழகமாகவும் திமுக இருக்கிறது. இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியதும் இந்த திமுக தான். எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் சரி, தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரணாக இருந்திருக்கிறது திமுக என்று குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய அரசியல் வரலாற்றில் தேர்தல் வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி வந்த போதும் கூட திமுக இன்றைக்குமே வலுமிக்க எக்கு கோட்டையாகத்தான் கம்பீரமாக இருந்திருக்கிறது. அதற்கு காரணம் திமுகவினுடைய கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளும் கழகத்தின் திமுகவினுடைய அமைப்புகளும் தான் காரணம் என அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இரண்டுக்கும் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வரக்கூடிய சூழலை திமுக உருவாக்கி வைத்துள்ளது என்றும், காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது திமுக என்றும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கிறார்.
கொள்கையை அடிப்படையாக வைத்து அமைப்பு முறையிலும் கட்டமைப்பிலும் புதுமைகளை செய்யக்கூடிய நாம் தவறவில்லை. அதே போன்று மறுசீரமைப்பை மீண்டும் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நான் அறிவித்திருக்கிறேன். அந்த அறிவிப்பை இந்த அறிக்கை மூலமாக தெரிவிக்க விரும்புவதாகவும், கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியான உடனே திமுகவினுடைய உடன்பிறப்புகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என முடிவெடுத்திருந்ததாகவும், இதற்காகத்தான் குழுவை அமைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியாக சென்று நிர்வாகிகளை சந்திப்பதற்கு, அதற்கான குழுவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 19 குழுக்களை அமைத்து ஒவ்வொரு குழுக்களுக்கும் தலா 20 என 38 பேரை ஆய்வுக்குழுவாக அனுப்பி வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் சென்ற நிலையில் 38 பேர் இரவு பகலாக திமுக உழைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ் சிவசங்கர், தமிழரசு ரவிக்குமார், எம் அப்துல்லா, பரந்தாமன், டாக்டர் எழிலன், கே கருணா ஆகியோர் இதில் இடம்பெறுவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக குழுவானது மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய மறுவரையறை, திமுகவின் சார்பு அணிகளினுடைய மறுசீரமைப்பு, தேர்தல் பணிக்குழு உட்பட பல்வேறு குழுக்களில் மேற்கொள்ள வேண்டிய சீரமைப்புகள், தேர்தல் பணிகளை செய்வதற்கான நிரந்தர அமைப்பு, தலைமைக்கான பரிந்துரைகளை மேற்கொள்ளும் என்றும், அது போன்றதொரு அமைப்பு தேவை. அக்குழுக்கான பணிகளை மறுவரை உள்ளிட்ட குறித்து பரிந்துரையை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தன்னிடம் வழங்குவார் என திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த நூற்றாண்டுகளுக்கு திமுகவை வழிநடத்தும் வகையிலான இப்பரிந்துரைகள் உயர்நிலை செயல்திட்ட குழு மற்றும் மாவட்ட கழக செயலாளர் ஆகியோருடன் முழுமையாக விவாதிக்கப்பட்டு மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என அந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது சூழ்நிலையில் இதற்கான குழு அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக பல்வேறு கருத்துக்களை கேட்கப்பட்டிருந்த நிலையில் தான் திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்யும் ட்ரம்ப் உத்தரவு செல்லாது என்று அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்யும் ட்ரம்பின் உத்தரவு செல்லாது என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பான ட்ரம்பின் உத்தரவு செல்லாது என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே குடியுரிமை வழங்கப்படும். இந்நிலையில் குடியுரிமையை ரத்து செய்யும் தொடர்பாக ட்ரம்பின் உத்தரவு செல்லாது என்று அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்பு குடியுரிமை வழங்குவதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தார். இந்நிலையில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது என்று அவர் தெரிவித்திருந்த அந்த தீர்ப்பானது தற்பொழுது அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பின் மூலமாக அதனை செல்லாது என்று அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ட்ரம்ப் உத்தரவு செல்லாது என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்யும் ட்ரம்ப் உத்தரவு செல்லாது என்று அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ட்ரம்ப் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்ததன் மூலம் குடியுரிமைக்கான சட்ட பாதுகாப்பு உறுதியாகியுள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி தானாகவே குடியுரிமை வழங்கப்படும். அமெரிக்க உச்சநீதிமன்றம் இதனை தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்திருக்கிறது. எஸ்ஐஆர் நடவடிக்கைகளால் மக்களின் வாக்குரிமை பாதிக்கப்படுவதாக 23 எதிர்க்கட்சிகள் இணைந்து தலைமை நீதிபதி சூரியகாந்திற்கு கடிதம் எழுதியிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நாடு முழுவதும் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் நடப்பதாகவும், சிறிய எழுத்து பிழைகளுக்கு கூட தங்கள் வாக்குரிமை பறிக்கப்படுவதாகவும் பொதுமக்களிடையே குமுறல் இருந்து வருகிறது. மத்தியில் ஆளும் பாஜக தூண்டுதலால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தேர்தலில் முறைகேடு செய்வதற்காக எஸ்ஐஆர் பயன்படுத்தப்படுவதாக திமுக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படுவதை விளக்கி இந்தியா கூட்டணியில் உள்ள 21 கட்சிகளும் திமுக, ஆம் ஆத்மி கட்சிகளும் இணைந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு கடிதம் எழுதியுள்ளன. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளதாக கூறியுள்ளார். தேர்தல் தொடர்பான மற்ற பிரச்சினைகள் குறித்தும் எழுதப்பட்டுள்ள இந்த கூட்டு கடிதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி,
பானர்ஜி, ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், சிவசேனா உத்தவ் பிரிவு தலைவர் சஞ்சய் ராவத் உள்ளிட்டோரும் சுயேட்சை எம்பி ஒருவரும் கையெழுத்திட்டு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் திமுக, ஆம் ஆத்மி ஆகியவை இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி நின்றாலும் வாக்காளர்களின் உரிமை தொடர்பான மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டு கடிதத்தில் இணைந்து கையெழுத்திட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வது உட்கட்சி முரண் என கூறியிருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் யூகங்கள் அடிப்படையில் விவாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் RB உதயகுமார் வெளியிட்ட வீடியோவில் ஆள் பிடிக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கும் விஜய் 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இப்போ ரிசைன் பண்ணுறவங்கள்ட்ட தான் இதை நீங்கள் கேட்கணும். ஏன் அதிமுகவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வந்து பதவி விலகுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யூகங்களின் அடிப்படையில் விவாதங்களின் திசைவழி போக்கையே மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 6 பேர் இதுவரையில் அதிமுகவிலிருந்து பதவி விலகியிருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸாக விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஜனநாயக திருவிழாவிலே அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இது எதை காட்டுகிறது என்றால், கோயில் திருவிழாவிலே பிள்ளை பிடிக்கிறவர்களுக்கும் ஜனநாயக திருவிழாவிலே ஆள் பிடிக்கிறவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தவேக தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என்ன செய்வது, காற்று தவேக பக்கம் வீசுகிறது. ஆகவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த பழமொழியை உண்மை மொழியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பத்திரிகையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருமையில் பேசியதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஆவேசமடைந்த வைகோ செய்தியாளரை நோக்கி நீங்க எந்த பத்திரிகை என்று கேள்வி எழுப்பியதோடு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா திட்டமிட்டு வந்திருக்கீங்க இங்க. இதனைத் தொடர்ந்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களை மதிமுக நிர்வாகிகள் தாக்க முற்பட்டதால் செய்தியாளர்கள் சந்திப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் வைகோவின் செயலுக்கு சென்னை பத்திரிகையாளர் மண் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் எடை போடும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு பணி வழங்க மறுக்கப்பட்டதால் 3000 குவிண்டால் நெல் தேக்கமடைந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக உள்ளூர் தொழிலாளர்கள் நெல் எடை போடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க திடீரென மறுத்த அதிகாரிகள் வடமாநில தொழிலாளர்களை நியமித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட உள்ளூர் தொழிலாளர்கள் நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கு பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் 3000 குவிண்டால் நெல் மூட்டைகளில் அடைக்கப்படாமல் தேக்கமடைந்துள்ளது. அவங்க என்ன பண்றாங்க? எங்க வேலையை பார்க்க வந்ததுக்கு நாளை பாரு, இது திங்கக்கிழமை மொத்தமா பாருங்க அப்படிங்காங்க. அவங்க அருப்புக்கோட்டையில இருந்து வரணும். நாங்க எங்க போக சொல்லுங்க? எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் தினக்கூலி அடிப்படையில் நெல் எடை போடும் பணியில் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திடீரென அவர்களுக்கான பணி மறுக்கப்பட்டிருப்பது தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 ஆண்டு காலமாக இங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வட மாநிலத்துக்காரங்களை கொண்டு உள்ளே இறக்கிட்டாங்க. இதை விட்டால் எங்களுக்கு வேறு வேலை கிடையாது சார். நாங்கள் இதை நம்பி தான் சார், நாங்கள் ஒரு 20-25 பேர் குடும்பம் இதை நம்பி தான் சார் ஓடிட்டு இருக்கோம். மாநில தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கே சார் போகுது? ஒரு 20-25 பேர் என்ன நம்பி இருக்காங்க சார், ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதே தான் சார் வம்சாவரத்துலையும் இதே பிரச்சனை தான். வம்சாவரம் டிபிசிலையும் வட மாநில தொழிலாளர்களை கொண்டு இறக்குறாங்க. போன வருஷமும் பார்த்தோம். இந்த வட்டம்னா வட மாநில தொழிலாளர் கொண்டு ஒவ்வொரு சென்டருக்கும் இப்படி பண்ணால் தமிழ்நாடு முழுவதும் இப்படியே போயிடுச்சுன்னா தமிழ் மக்களோட நிலைமை என்ன சார்? ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இத்தொழிலை விட்டுவிட்டு தங்களால் வெளியேற முடியாது எனவும் தொழிலாளர்கள் உறுதிபட கூறினர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.